சுய மாம்சம் ஒன்று வெளியே வரக்கூடாது. தேவ ஆவியோட சத்தத்தை இந்த இடத்துல நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் அடிமையை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆளுகை கீழே கொண்டு வருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை யாவரையும் பார்க்கறதுல கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷம். உங்களை யாருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக பார்த்தது மறுபடியும் கர்த்தர் இந்த நாட்கள்ல பார்க்க கிருபை பாராட்டினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மிகவும் பயந்த குடும்பம் நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்போதும் நிர்மலம் ஆகாமலுக்கு தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கணும். அது ஏசப்பா எனக்கு போட்ட பிச்சையினாலதான் உயிரோடு இருக்கேன். என்னைக்கோ எப்பயே நாட்கள் முடிந்து எல்லாராலும் மறக்கப்பட்ட நாட்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நினைவு நாள் வந்திருக்கும். அந்த நாட்கள்ல தான் நினைச்சிருப்பாங்க, போட்டோ ஃப்ரேம்ல பார்த்துருப்பாங்க. ஆனாலும் அவருடைய தயவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில பேச போறாரு. ஒரே ஒரு விஷயத்தோட உங்க இருதயத்துல ஆலோசனை பண்ணிட்டே உக்காருங்க. ஆண்டவரே, இங்கிருந்து போகும்போது மோசே எப்படி மலை மேல போயிட்டு கீழே இறங்கும்போது மறுரூபமாக்கி போனாரோ அது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் மறுரூபமாக்கி தான் அனுப்ப போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஜபஜீவியம் டவுன் ஆயிருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் டவுன் ஆயிருக்கலாம். இன்னைக்கு புதுப்பிச்சு தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு அமர்ந்துருங்க. கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய திட்டமும் அவருடைய தீர்மானமும் இந்த நாள்ல இந்த இடத்துல செயல்படும். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை தான் நான் சாட்சியோட தேவ செய்தி உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு கண்ணீர் வடிக்காத ஆட்களே இல்லை. எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒரு மூலையில நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த கண்ணீரை துடைக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட கண்ணீரை துடைக்கிறாருன்னா எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். கல்லறைகள் என்ன பண்ணல, அவருடைய மரணத்தை தடுத்து நிறுத்த முடியல. எத்தனையோ போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க, முன்னாடி நின்று அவங்க கல்லறைக்கு முன்னாடி அவங்களாலேயும் என்ன பண்ணலன்னா அந்த மரணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா மரணத்தையே விழுங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில உயிரற்ற சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் செத்த நிலைமையில இருக்கு, என்னுடைய காரியங்கள்லாம் செத்து போயிருக்குன்னு சொல்றீங்களா? அவரால எல்லாத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை என்ன பண்ணுவாரா? இன்னைக்கு மாத்திரம் இல்ல, எப்பவுமே நீங்க பூமியில உயிரோடு இருக்கிற நாட்கள்லாம் என்ன பண்ணுவாருன்னா பூமியில் இருக்கும் படிங்கம்மா, பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். என்ன பண்ணுவாருங்களா? இந்த பூமியில எப்படிப்பட்ட நீ கண்ணீர் விட வேணாம்னு சொல்லி அந்த நிந்தையை மாற்றுகிற தெய்வமா இருக்கிறாரு. இந்த வார்த்தை யார் சொல்றாருன்னா கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் தான், என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய டைம்ல நான் அழற விஷயம் யாருக்குமே தெரியல, என் கண்ணீரின் பாதை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பல கேள்விகளின் மத்தியில வந்திருக்கலாம். நீங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க வடிக்கிற கண்ணீரெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? துருத்தியில புடிச்சு வச்சிட்டு இருக்கிறாரு. உங்க கண்ணீரை கணக்குல வச்சிருக்கிறாரு. எந்த நேரத்துல யாரால எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கண்ணீர் விட்டோமோ அந்த கண்ணீரை கர்த்தர் நினைவுல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா போகும்போது ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அனுப்ப போறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும் என்ற வேதத்துல வசனம் இருக்குது. பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த வேதத்துல கண்ணீரின் பாதையில நடந்த தேவன் கிட்ட இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய கண்ணீர் மாற்றப்பட்டது என்பதை தான் பார்க்க போறோம். ஆனா வேதத்துல 2-3 இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்மள பார்த்து அவர் கண்ணீர் விடுக்கிற சூழ்நிலை வருமானா நம்ம எப்படி இருக்கிறோம், அவருடைய பார்வையில் எப்படி இருக்கும், இது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லைங்களா? நான் வரும்போது தான் யோசிச்சுட்டு வந்தேன். பாஸ்டரும் அதான் சொன்னாங்க, ஒரு உறுப்பு இல்லாம கூட என்ன பண்ணிடலாம், பூமியில வாழ்ந்தலாம், ஆனா பரலோகத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போக கூடாதுன்னு சொல்லி வேதம் எவ்வளவு அழகா தெளிவு அந்த வார்த்தை என்னோட கூட இடைப்பட்டு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் மிகவும் பார்த்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை சொல்ல முடியாத ஒரு காரியம், எது கேட்டாலும் அவர் அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அந்த பாதையை கடந்து வரும்போது அப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம், தேவனுக்காக நான் இழக்க நேரிட்டாலும் ஓகேன்ற சூழ்நிலையில தேவனோடு இருக்க விரும்பி இன்னைக்கு வரைக்கும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஊழியன்றது சும்மா இல்லைங்க, ஊழியன்றது சும்மா இல்ல, நிறைய போராட்டம். ஊழியனாலே உபத்திரவத்தின் பாதையில தான் ஊழியமே. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களுக்கு எந்த குறை, எல்லாம் நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, எல்லா சூழ்நிலையிலும் அவர் தான் ஒவ்வொரு காரியங்களையும் மாற்றி விடுதலையாக்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நான் என்னுடைய சாட்சியை சொல்ல விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாங்களா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆகாருடைய சூழ்நிலை என்னன்னா, தேவன்றப்ப செத்துக்கிட்டாங்க. தேவன் மட்டும்தான் என்ன பண்ணிட்டாங்க, டாட்டா பாய் பாய் போயிட்டு வாமா. இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல அப்படிதான் அநேக நேரத்துல நம்மளுக்கு நெருங்கின உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவன்றப்ப நம்மளை சேர்த்துப்பாங்க. தேவை முடிஞ்சது ஆகாருடைய சூழ்நிலை தான் நம்மளுடைய சூழ்நிலை இல்லைங்களா? இந்த ஆகாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, வனாந்தரத்தின் பாதையில கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படிப்பட்ட பாதை? வனாந்தரம்னா எப்படிப்பட்ட இடம்னா, செடி கொடி மரம் இருக்காது, ஆள் நடமாட்டம் இல்லை, ஃபுல்லா வறட்சி தான். சத்தம் மட்டும் கூப்பிட்டா கூட யாரும் உதவிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கூட அப்பா நானும் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் வனாந்திரத்துல தான் காணப்படுறேன், என் லைஃப்பும் வனாந்திரம் போலதான் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி பல கேள்விகளின் மத்தியிலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தெய்வமா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வழியெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு பாதையே தெரியலன்னு சொல்லி கலந்து நிற்கிறீங்களா? சிவந்த சமுத்திரம் எப்படி தேவனுடைய அந்த மோசையோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படி என்னாச்சுன்னா இரண்டாய் பிளந்து வழிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மூடப்பட்ட காரியங்கள், வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகள் விலகி வழிவிடத்தக்கதான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆகாருடைய சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா, என் பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி அம்பு பாயிர தூரத்துல போய் உட்கார்ந்து அழுதாங்க. இருந்த தண்ணீரும் காலி ஆயிடுச்சு, என் பிள்ளை சாகிறத பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரே கண்ணீர். ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலையில எந்த மனுஷனும் உதவி வர மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கி விடாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நீங்க வனாந்திரத்துல கண்ணீர் விட்டாலும் பார்த்து துடைக்கிற தெய்வமா இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலையில அழும்போது அடுத்தது வாசிங்க சிஸ்டர். தேவதூதன் வனாந்திரத்திலிருந்து
ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆகாரோட சூழ்நிலையில அழுது கண்ணீரோடு பயப்பட சூழ்நிலையில தேவதூதன் என்ன பண்றாரா, நீ ஏன் பயப்படுற? இன்னைக்கு நம்ம அதிகமா ஆட்டி படிக்கிற விஷயம் எதுன்னா பயம்தான் இல்லைங்களா? சத்துருக்கு ஈஸியா கொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஆயுதத்தை போடுவான். அது எப்படிப்பட்ட ஆயுதம்னா பயம் என்கின்ற ஆயுதம். அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிடும். அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே, நிறைய கேள்விகள் மத்தியில ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கேள்வி கேட்கிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய சத்தத்துக்கு கேட்டாரு. அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய அந்த இதயத்தின் அங்கலாய்ப்பு பார்க்கிறாரு. ஒருவேளை என் இருதயத்தின் அங்கலாய்ப்பு அறிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, என் கண்ணீர் எதுக்கு அழறன்னு சொல்லி கேட்க யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்க கலங்கின சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்ப்பதற்காக ஒரு தேவன் இருக்கிறாரு. உங்க சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறாரு. உங்க சூழ்நிலையை அவர் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிடுகிற தெய்வமா இருக்கிறாரு. ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க செய்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்தரமா மாறிடுச்சு, என் வாழ்க்கையில உதவி கரத்தை நீட்ட ஒருவருமே இல்லையே, என்னை தூக்கி எடுத்து நிறுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நிக்கலாம். ஆண்டவர் இருக்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆகாருக்கு சொன்ன அதே வார்த்தை தான், அம்மா நீ பயப்படாதம்மா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு வலது பக்கத்துல நான் நிழலா இருக்கேன். ஹல்லேலூயா. நிழலை யாராலும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாதுங்க. நீங்களே உங்க நிழல் என்னை விட்டு தூரம் போடுன்னு சொல்லி ஓடி ஓடி மறைஞ்சாங்க. அந்த நிழல் என்ன பண்ணுவோம், நம்மளை சுத்தி சுத்தி நம்ம எங்கெல்லாம் போறோம் நாங்க பின்னாடியே ஓடி வந்துட்டே இருக்கோம். அதே போலதாங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை விட்டு விலகுகிற தெய்வமே இல்லை, நம்மளை எப்பவுமே கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறாரு. ஆகாரோட சூழ்நிலை எல்லாரும் கைவிட்டு அவளை துரத்துன போதும் தேவன் வானத்தையும் பூமியை படைச்ச தேவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலன்னா அவளுடைய சூழ்நிலையில அவளை மறக்கவே இல்லைங்க. அவளுடைய சூழ்நிலைகளை மாற்றி தண்ணீரை கொடுத்து பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை வல்லவனாக்குவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலையோட வந்திருக்கலாம். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளையாச்சு, என் பிள்ளையின் சூழ்நிலை எப்படி இருக்கு, ஒருவேளை தவறான பாவத்துல போயிட்டு இருக்காங்களே, எனக்கு கீழ்படியிலேயே தேவனுடைய சமூகத்தை கூப்பிட்டா கூட வரலன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாருமா. ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் இந்த ஆலயத்துல கொண்டு வந்து உங்க பிள்ளைய உங்களே சாட்சியா நிறுத்துவார். என் வாழ்க்கையில கூட 2023 ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எங்க பாப்பாவுக்கு ஃபீவர் சொல்லி அட்மிட் பண்ணியிருந்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க சண்டே நைட்டு 12 மணிக்கு என்னை என் கணவரை கூப்பிட்டு சைன் வாங்குறாங்க. உங்க பிள்ளை படைக்கிறதுக்கான சாத்தியம் ஒண்ணுமே இல்லை. இப்போ அவள் 7th ஸ்டாண்டர்ட் போகிறா, அவள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, அவளுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு, 2 கையுமே செயல் இருந்துருச்சு, ஒரு கால் செயல் இருந்துருச்சு, லூஸ் மோஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, வாமிட்டிங் நிற்கல, ஃபீவர் நிற்கல. டாக்டர் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் கூட உடம்புல வேலை செய்யல, பேராசிட்டமால் மாத்திரை கூட உடம்புல வேலை செய்யல. மண்டே மார்னிங்லாம் அவங்களோட உடம்பு அன்கண்டிஷன்ல போயிடுச்சு. எனக்கு அழுக தாங்க முடியல, என் பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியாதாண்டவரு, ரொம்ப அழகும். கூப்பிட்டு டாக்டர்லாம் ஒரு டாக்டர் வந்து போறாங்க. அவனோட உடம்பு ஃபுல்லாக ஒயிட் கலர்ல மாறிடுச்சு, பாதெல்லாம் ஒயிட் கலர்ல, பிளேட் கவுண்ட் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. கடைசி சூழ்நிலை, உயிர் போராடிட்டு இருக்கு. ஆகாருடைய சூழ்நிலை போல அன்னைக்கு நான் கைவிடப்பட்டலாம். நான் அங்கே நின்றேன். ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு என் பிள்ளை சாகுது என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ரூம்ல போயிட்டு அங்கே ஓரமா நான் முட்டி போட்டு கதறி அழுதேன். என் கணவரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, பிரம்ம பிடிச்சாம இருக்கார், கண் எதிர பிள்ளை சாகுறத பார்க்க முடியல. எனக்கும் அதே போலதான் பிள்ளை சாகுறத பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு செவத்தோரமா கதறி ஜெபிச்சேன். என் பிள்ளை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றாரப்பா, நீங்க ஆகாருக்கு இறங்கினீங்களாப்பா, ஆகாருடைய பிள்ளைக்கு நீங்க உயிரை கொடுத்தீங்களே, என் பிள்ளை சாகுறத என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி
கதறி ஜெபிச்ச மாத்திரத்துல பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தாரு. உடனே வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வெளியே கொண்டு போனோம். அதை கொண்டு போன அடுத்த செகண்ட்ல அவனுக்கு ஃபீவர் எல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு. 3 நாள்ல கர்த்தர் கிருபையா வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு கர்த்தர் கிருபையா தயவா இறங்கி ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாருங்க. அதை சொல்லணும்னா நேரமே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கார். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் அவர் இருக்கிறாரு. வனாந்திரத்துல வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தந்தாரு. 2வது வீட்டில் வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல கண்ணீர் வடிக்கிறீங்க, தனிமையில கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. தாவீது சொல்றாரு, படுக்கையே கண்ணீர் ஆயிடுச்சு, இரவு முழுதும் என்ன பண்றேன், என் கண்ணீரனால நான் நனைத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கண்ணீரே இல்லைன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு தலை குனிந்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வரும். அது நடுவுல கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்த வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. அப்ப வீட்டுல யார் கண்ணீர் வடிச்சாங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரருக்கு ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையா நடந்து கொண்டேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, இது ஆல்ரெடி உங்களுக்கு தேங்க்யூ பிரதர், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த எசேக்கியா என்ன பண்றாருன்னா, எசேக்கியா வீட்டின் சுவர்புறமா திரும்பி ஓன்னு சொல்லி கதறி அழறாரு. எதனால அழறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, வீட்டின் காரியத்தை என்ன பண்ணிக்கோ, எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்திக்கோ. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மள வந்து ஆண்டவர் பார்த்துட்டோமா, எல்லாத்தையும் நீ ஒழுங்குபடுத்திக்கோ, நீ என்கிட்ட நீ வரப்போறன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? என் பிள்ளைங்களை விட்டு எப்படி வருது, என் ஆஸ்தியை விட்டு எப்படி வருது, என் அந்தஸ்தை விட்டு எப்படி வருது, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் டைம் தாங்க, நான் வாழணும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய லிஸ்டே போடுவோம் இல்லைங்களா? எசேக்கியாவுக்கு அது போலதான் ஒரே அழுக. என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டு போறதுக்குள்ள வீட்டுல உட்காந்து என்ன பண்றாரு, சவர்புறமா திரும்பி அழறாரு. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்ல, நீ போய் சொல்லு, என்ன பண்றான், 15 வருஷத்தை உனக்கு கூட்டி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் விண்ணப்பம் பண்றாரு. எப்படிப்பட்ட விண்ணப்பம்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எசேக்கியா மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கமா. ஏன்னா நாட்கள் பொல்லாததா இருக்குது. எப்படிப்பட்டதா இருக்குது இல்லைங்களா? 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஜிம்ல நல்ல பாடி பில்டரா இருக்கிறாங்க, போன அடுத்த செகண்ட்ல நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த செகண்ட்ல மரணம்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? மரணம் எப்போ வரும்னு தெரியாது, ஆண்டவருடைய வருகை எப்போ வரும்னு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எசேக்கியா மூலியமா, உன் காரியத்தை, வீட்டு காரியத்தெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஒழுங்குபடுத்திக்கோங்க. அது எதனால ஒழுங்குபடுத்த சொல்றாருன்னா,
நம்ம நிறைய டைம்ல என்ன பண்ணிடுறோம், ஒழுங்கில்லாத சூழ்நிலையில காணப்படுறோம். வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம், பரிசுத்த ஜீவியம் இவைகள் எல்லாவற்றிலும் ஒழுங்கில்லாம இருந்தோம்னா இந்த நாட்களில நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோட பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தர் ரொம்ப விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு அதிகமா இடம் கொடுக்கணும், அவருக்கு பிரியமா வாழணும். அவர் நம்மள என்ன பண்றாருன்னா எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அப்படி 7 கண்கள் என்ன பண்ணுதான், பூமி எல்லாம் சுற்றி உலாவி பார்த்துட்டே இருக்கிறது. அப்ப அவர் முன்னாடி சொல்ல முடியுமா, நான் எதையுமே செய்யல ஆண்டவரே, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன், தசம்பாகம் கொடுத்துருவேன், காணிக்கை கொடுத்துருவேன், உபவாச பிரேயர் எல்லாமே பண்ணிடுவேன், சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாதுங்க. நான் கூட என் லைஃப்ல அப்படிதான் இருந்தேன். சாட்சியில சொல்லுவேன். இப்படி எசேக்கியாவுக்கு பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன பண்றேன், 15 வருடத்தை கூட்டி தரேன். வீட்டுல சுவர் புறமா அழறாரு. ஒருவேளை தனிமையில நீங்க கூட வீடுகளில் அழுதுட்டு இருக்கலாம். என் கண்ணீரை பார்க்க யாருமே இல்லையே, ஏன் அழறன்னு சொல்லி கேட்க ஒருவரும் இல்லையே. ஏன்னா கண்ணீரினால என்ன பாத்தீங்க, வாழ்க்கை இதே நான் கண்ணீரோட ஓடிட போயிருக்கேன்னு சொல்லி நீங்க பல சூழ்நிலைகள் மத்தியில சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எசேக்கியாவுக்கு சொன்ன தெய்வம் உங்க கண்ணீரை துடைக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு போகும்போது அந்த சமாதானத்தின் தேவனை என்ன பண்ணிடுங்க, கையோட கூட்டிட்டு போயிடுங்க. அப்பா, என் வீட்டுக்கு தலைவரா இருந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் இஷ்டம் போல என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தா, இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்த ஜீவியத்துக்கு நேரா என்னை அர்ப்பணிக்க ஆண்டவரே இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் உங்க சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. எதின் முகாந்திரத்துக்காக நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில கண்ணீர் வடிச்சு நிந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க உலக ஜனங்கள்லாம், வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழகு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாரத்தை சுமத்து இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. எந்த இடம் தெரியுங்களா? தேவனுடைய சமூகம் மட்டும்தான். அந்த சமூகத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடவே கூடாது. எசேக்கியா வீட்டின் சுவர்புறமா அழுத உடனே தேவன் அந்த சத்தத்தை கேட்டாருங்க, அவனுடைய மரணத்தின் சூழ்நிலையை மாற்றினாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலையே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன துளிர் கூட வெளியேன்னு சொல்லி பல கேள்விகளின் மத்தியில் இருக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் இந்த 2026ல உங்க சூழ்நிலையை முளைக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. செழித்து பூத்து காய்த்து கனி கொடுக்க சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலயத்திலே வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறது ஒரு பெரிய கிருபை, அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அந்த கிருபை இருக்கிறவங்க கொடுத்து வச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சீரியல் முன்னாடி எல்லாம் கண்ணீர் வடிக்கிறவங்க இருப்பாங்க, டிவி முன்னாடி கிளைமேக்ஸ். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா சிஎம் தோத்துட்டாரு, முன்னாடி இருக்க சிஎம். அதை பார்த்துட்டு நான் கண்ணீர், என் பிள்ளைங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சேன். என்ன மம்மி அழுதுட்டு இருக்கீங்க? இல்லடா, நல்லா செஞ்சாரு, ஜனங்களை நல்லா நடத்தினாரு. இட்ஸ் ஓகே. கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வமா இருக்கிறாரு. அவருடைய சித்தம் மாத்திரம் தான் நம்மளுடைய தேசத்துக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தை விட அவருடைய சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஆலயத்துல வடித்த கண்ணீர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் ஹல்லேலூயா.
எப்படிப்பட்ட பொருத்தனை, எதனால அப்படி பொருத்தனை, ஏன் ஆலயத்துக்கு ஓடினாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிள்ளை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் இல்லைங்களா? அப்போ அந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். வெளியே கூட தலை காட்ட முடிஞ்சிருக்காது இல்லைங்களா? அப்ப இந்த பெண்ணினால் என்ன பண்றாங்கன்னா வார்த்தையினால உடைக்கிறாங்க. பாரு, எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு பிள்ளை இல்லை, நீ மலடி, உனக்கு குழந்தை பிறக்காது அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்கள வார்த்தையால உடைச்சு நொறுக்கி இருப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளை நோக்கி கூட அப்படி உடைக்கிற வார்த்தைகள்லாம் வந்திருக்கோம் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வரோம்னா சும்மா இல்லைங்க. ஆரம்பத்துல நாங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பயங்கர கஷ்டப்படுத்துறாங்க. நீங்களாம் சாப்பாட்டுக்கு ஓடுற கூட்டம், நீங்களாம் அல்லேலியா கூட்டம், நீங்களாம் சோத்திர கூட்டம்லாம் சொல்லி ரொம்ப வார்த்தைகளனால உடைச்சாங்க. ஆனாலும் எங்களை ஆராதிக்கிற தெய்வம் முன்னாடி எங்களெல்லாம் உயர்த்தினாரு. அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை அடிக்கடிக்கு வெளிப்படுத்திட்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா உடைப்புகளின் மத்தியில எங்க ஓடுறாங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு ஓடினாங்க. இன்னைக்கு நாம உடைக்கப்படுற சூழ்நிலையில எங்க ஓடிட்டு இருக்கோம்? எங்க போய் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு பெண்களுக்கு ஈஸியா தெரியும். போன் எடுத்தா ஒண்ணு அம்மா வீட்டுல, இல்லைன்னா நமக்கு டியரா இருக்கவங்க, பெஸ்டா இருக்கவங்க கிட்ட தான் என்ன பண்றோம், நம்மளோட கஷ்டங்கள்லாம் சொல்லி. அவங்களால எதையாச்சும் செய்ய முடியுமா? ஒருவேளை தவறான ஆலோசனை சொல்லி குடும்பத்தை சதிச்சிருவாங்க, இல்ல தவறான ஆலோசனைகள் சொல்லி அந்த கசப்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா வளர விட்டுட்டே இருப்பாங்க இல்லைங்களா? இதான் நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல எல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு அண்ணாள் மூலியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவள் என்ன பண்ணாள்னா தேவனுடைய சமூகத்துல ஓடி போய் மனம் கசந்து மிகவும் அழுதாங்களாம். அப்ப அண்ணாளுக்கு ஒரு நல்ல ஞானம் இருந்திருக்கு. நான் மனம் கசந்த சூழ்நிலையில, நான் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, இந்த மனிதர்களால தள்ளப்பட்ட சூழ்நிலையில எனக்காக ஒரு சமூகம் இருக்கு. நான் போய் கண்ணீர் விட்டேன்னா அந்த கண்ணீரை வேல்யூவா நினைக்கிற ஒரு இடம் இருக்கு. நான் அங்க போவேன்ற ஞானம் யாருக்கு காணப்படுதுன்னா இந்த அண்ணால இருக்கு. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயம் நமக்கு இருக்கா? இருக்குங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட கண்ணீர் பயங்கர வேல்யூவானது, நம்மளுக்கு தான் அது தெரியறது இல்லை இல்லைங்களா? இங்க நிக்கிற நான் பயங்கரமா சினிமா, டிவி, படம், பாட்டு எல்லாமே பார்ப்பேன். என்ன மாதிரி சிறப்பா டிவி ப்ரோக்ராம்ஸை பார்க்க ஒருத்தரமே இல்லைன்னு சொல்லி கூட நான் சொல்லுவேன். தூங்க போனா டிவி ஆஃப் பண்ணுவேன், வெளியில போனா டிவி ஆஃப் பண்ணுவேன். மித்தபடி எப்படின்னா என்னை பார்க்குறாங்க பயங்கர பரிசுத்தம் அப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான போவேன். சண்டேல பார்த்தீங்கன்னா பைபிள் படிப்பேன், பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், பாஸ்டரோட பொண்ணுன்றதை அதிகமாக காட்டிக்க விரும்புவேன். ஆனால் வீட்டுக்குள்ள எனக்கு ஆண்டவருக்கும் ஒரு தொடர்புமே இல்லை. ஒரு நாள் ஆவியானவர் என் வாழ்க்கையில் இடைபட ஆரம்பிச்சாரு. மகளே, உன் கண்களுக்கு நான் இந்த டிவியை வளர்க்குறேன். அன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த பாவத்துல இருந்து வெளியே வர எனக்கு ஆவியானவர் உதவி செய்தாரு. ஹல்லேலூயா. அண்ணால் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அழகான ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. அப்பா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கப்பா, அந்த ஆண் பிள்ளை உமக்காக என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானத்தை அவங்க பொருத்தனையே பண்ணினாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அண்ணால போல இருதயம் எங்க இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் தேடுறாரு. என் சமூகத்துக்கு வரீங்களா? மனுஷனை தேடி போறீங்களா? மனுஷங்கிட்ட தேடி போனா ஏதாச்சும் நடக்கும். இது வரைக்கும் ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? யாராச்சும் சொல்ல முடியுங்களா? இல்லை இல்லைங்களா? ஆனா எனக்கு என் சூழ்நிலையில நான் உடைக்கப்படுறப்பெல்லாம் எனக்காக ஒரு இடம், ஒரு குட்டி இடத்த செலக்ட் பண்ணிடும். ஓடி போய் அப்பா இந்த இடத்துல வந்தாதான்ப்பா நான் திரும்பி போக சொல்ல ரொம்ப சந்தோஷமா போவேன். ஆண்டவர், இன்னைக்கு நீங்களும் ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இன்னில இருந்து நானுமே என்னுடைய கண்ணீர் பாதையை மாற்றுவதற்காக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நாங்க வந்து உட்காருவோம்ப்பா. என் வாழ்க்கையின் உடைப்பின் பாதைகளை மாற்றுகிற வல்லம் உங்ககிட்ட இருக்குது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு அண்ணால போல உடைய சமூகத்துல நான் கண்ணீரை வடிப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வம் கிடையாதுங்க. நீ நல்லா அழு, உனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நம்மளுடைய கண்ணீரை பார்த்துட்டு அவர் ரசிக்கிற தெய்வம் இல்ல. ஐயோ என் பிள்ளை பதறுது, என் பிள்ளை கண்ணீர் வடிக்குது, என் பிள்ளை நிந்தையை சுமக்குதுன்னு சொல்லி அந்த கண்ணீருக்கு இறங்கி அற்புதம் செய்கிற தெய்வமா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த அண்ணாளின் கண்ணீரை கேட்டாரு, சாமுவேலை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருன்னா 5 பிள்ளைகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இன்னைக்கு கர்ப்பம் செத்த சூழ்நிலையில யாராச்சும் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கர்ப்பத்துல பிள்ளைய வைத்துதான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லை,
ஆண்டவர்கிட்ட போய் மணிக்கணக்கா கண்ணீர் வடிக்கிறேன். என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, என்னை இப்படிலாம் பேசுறாங்க, என்னை காயப்படுத்துறாங்க, நான் போய் சண்டை போடலாம் எனக்கு திறமை இல்லை, பஞ்சாயத்து படுத்தலாம் திறமை இல்லை, நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். அண்ணாளுக்கு நீங்க அற்பம் செஞ்சது உண்மைதானே, அண்ணாளுடைய கொம்பு முளைக்க பண்ணது உண்மைதானே சொல்லிட்டு கதவு ஜன்னலெல்லாம் சாத்தினேன். அடுத்த வருஷம் எனக்கு வெட்டிங் டே வரதுக்குள்ள நான் கன்சீவா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுதேன். அது மாத்திரம் என் ப்ரேயர் லைஃபையே மாற்ற ஆரம்பிச்சேன். எனக்கு பிள்ளைய கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத விட்டுட்டு எனக்கு பிள்ளைய கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க இந்த ஒரு வருஷத்துல அதுக்கப்புறம் பிள்ளைய கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு நானே என் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் கொடுக்கணும், சாமுவேல் ஜெபஸ் நான் பேர் வச்சிருக்கேன், நீங்க சாமுவேல் ஜெபஸ் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இப்படியே என்னோட ப்ரேயர் லைஃப்பை மாத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடிமையோட ஜெபத்தை கேட்டாரு. அதே போல திருமண நாள் வரதுக்குள்ளே கன்சீவ் ஆகி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அவன் சாமுவேல் ஜெபஸ்ன்னு சொல்லி பேர் வைத்து இன்னைக்கு வரைக்கும் அவன் கர்த்தருடைய கிருபையில தயவுல வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் எப்படி கேட்கணும்? பெஸ்ட்டாக கேட்கணும். யாராச்சும் அந்த குழந்தை இல்லாதவங்க வந்து ப்ரேயர் பண்ண வந்தாங்க அப்படி கேட்பேன், என்னம்மா குழந்தை ஏதாச்சும் அம்மா நீ தப்பாக கேட்டுறது ஆண்டவர்கிட்ட, எதை கேட்டாலும் ஞானமாக கேளு, பெஸ்ட்டாக கேளுமான்னு சொல்லி சொல்கிற ஞானத்தை கற்றுக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் பெஸ்ட்டாக தாங்க கேட்கணும். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டெலிவரி வார்டில் 2 பேருக்கு தான் பையன், ஒன்று எனக்கு இன்னொரு சிஸ்டருக்கு. என்னோட ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளை, இன்னொரு அன்னைக்கு 3 பொம்பளை பிள்ளை. அதில் நான் மட்டும் தாங்க பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தேன். அண்ணாளின் கொம்புகளை முளைக்க பண்ணின தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கொம்புகளையும் முளைக்க பண்ணுவார். ஒருவேளை என் வாழ்க்கையில பிள்ளையிலேயே நான் மாதம் ஏங்கி நிற்கிறேன், கண்ணீரோடு நிற்கிறேன், எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியல, வெளியே போனா என்னமா ஒன்னும் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்களா? இருக்கு, ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சுட்டாரு சொல்லணுங்க. நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வம் இல்லைங்க, அந்த கண்ணீரை கேட்டு உடனே இறங்கி பதில் தருகிற தெய்வமா இருக்கிறாரு. இந்த அடிமையோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சாருங்க. சொல்ல நேரம் பத்தாதுங்க, அவ்வளவு அற்புதங்களை செய்த தெய்வம். எசேக்கியேல் பார்த்தோம் இல்லையா, வீட்டுல வடிச்ச கண்ணீர். எங்க அம்மா போன் பண்றாங்க, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப முடியலம்மா, ரொம்ப சீரியஸா இருக்காரு, டாக்டர் பழைக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பால் ஊத்துனா இந்த சைடு வருது, தண்ணி ஊத்துனா இந்த சைடு வருதுமா, தூக்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நகராங்க. நானும் ரொம்ப அழுகையோட கண்ணீரோட என் தகப்பன் ஜீவனோடு இருக்கணுமே, ஊழியம் செய்யணுமே, என் பிள்ளைங்களாம் வளர்ந்து பார்க்கணுமேன்னு சொல்லி கண்ணீர். அம்மா அப்பா கிட்ட போன் மட்டும் கொடு, டாக்டர் எல்லாமே முடிஞ்சிச்சுட்டாங்க, என்னம்மா நீ போன் தர சொல்றியன்னு சொல்லி என்கிட்ட கேள்விங்க. ஒரே ஒரு டைம் போன் மட்டும் அப்பாவோட காதுல வைக்கலாமான்னு சொல்லி போன்லயே நானும் ஒரு பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அப்பாவோட பல்ஸ் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, விரல்லாம் அசைய ஆரம்பிச்சது, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவர்மெண்ட் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு எதுக்காக இவரை கூட்டு வந்தீங்க, நல்லா தானே இருக்காரு, அப்பயே டிஸ்சார்ஜ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரிக்கிற தருணங்களையும் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களையும் உயிர் பெற செய்ய வல்ல தெய்வம் நீங்க நான் ஆராதிக்கிற தெய்வம் தாங்க. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுங்களா? கொடுத்து வச்சதல்லுங்க. எத்தனையோ படிப்பாளிகள், ஞானவான்கள், அறிவாளிகள் கூட இந்த தெய்வம் கழிக்கலங்க. புழுதியில குப்பையில ஞானம் இல்லாம உலகத்தால தள்ளப்பட்ட நம்மள தேடி வந்திருக்கிறாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்கு வேணுங்க. நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவங்க. தாயின் கருவில உருவாகும் முன்னாடி நீங்களும் நானும் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைங்க கருவில வளரவே இல்லை, எத்தனையோ பிள்ளைங்க வந்து உலகத்தை பார்க்கலங்க. உங்க கூட எங்க கூட இருந்தவங்க இந்த 2026 இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. கொரோனால எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஐசியூல எத்தனையோ பேர் உயிருக்கு போராடுறாங்க. தண்ணி குடிக்க முடியலங்க. ஆக்சிஜன் டியூபை எடுத்தா உயிர் போயிடுற சூழ்நிலையில இருக்கிறாங்க. கிட்னி டயாலிசிஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? ஏசு அப்படி விட்டுட்டாரு உங்களையும் என்னையும் கண்ணின் மடியை காப்பது போல காத்துட்டு இருக்காருங்க. இன்னமும் ஆண்டவரை தேடாம, இன்னமும் அவரை ருசிக்காம, அவருக்காக நேரம் கொடுக்காம இருந்தாங்க நல்லா இருக்குமா? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுங்க. அப்பா என்ன நடத்தி வந்தீங்க நன்றி, என் பிள்ளைங்களோட
எங்களை நான் ஆராதிக்கிற தெய்வம் கையில வச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம அப்பா ரொம்ப நல்லவருங்க. ஆகாரோட கண்ணீருக்கு இறங்கினாரு. ஆலயத்துல கண்ணீர் விட்டாங்க. ஐயோ நானும் தான் அழறேன், என் வாழ்க்கையில கண்ணீரா இருக்குன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை மாற்றி உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வல்லவரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வனாந்திரத்துல வடித்த கண்ணீர், இரண்டாவது பார்த்தோம் ஆலயத்துல வீட்டுல வடித்த கண்ணீர், மூன்றாவது ஆலயத்தை வடித்த கண்ணீர், நான்காவது ஒரு கண்ணீரை பார்க்க போறோம், வீதியில் வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களா? அவர் நாயின் எனும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல பார்க்க வேண்டிய சம்பவம் என்னன்னா, வீதியில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாடையை தூக்கிட்டு ஓன்னு சொல்லி அழுதுட்டு போறாங்க இல்லைங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா அவனை எடுத்துட்டு போய் புதைக்கவோ அல்லது சம்படி ஏதோ ஒன்று பண்ணவோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாயன் என்ற ஊர்ல ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவையோட சூழ்நிலை, அவங்க இளம் வயதிலே கணவர் இறந்துட்டு விதவையா இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப கணவர் இல்ல, அவங்களோட நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருந்திருக்கும்? அந்த ஒரே மகன் மேலதான். கணவன் போயிட்டாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைக்காக நம்ம வாழலாம், இந்த பிள்ளை வளர்ந்து என்ன பண்ணுவான், என்ன கரை சேர்த்துவான், என்ன பார்த்துக்குவான், எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி எல்லா நம்பிக்கையும் யார் மேல வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா அந்த மகன் மேலதான் வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் அற்று போயிட்டு ஹல்லேலூயா அழறாங்க. அழுத சூழ்நிலையில எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்திருப்பாங்கம்மா, அழாதம்மா அழாதம்மா அழாதம்மான்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் படுத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஆறுதல் படுத்தல, அவர் அந்த அழுகையே மாற்றி அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பாடைய சுமந்து போன உடனே அவர் பார்க்கிறாரு, எல்லாரும் இவ அழற அப்படிதான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவளுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் யோசிச்சார். ஹல்லேலூயா. ஒருவேளை எதிர்காலத்தை நினைச்சு நீங்க நிறைய கேள்விகளோடு நிறைய அழுகையோடு வந்திருக்கலாம். உங்களோட ஃபியூச்சர் எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. ஒருவேளை எல்லாமே வாழ்க்கையில எதிர்காலம் இப்பயே தொடக்கமே மோசமா போயிட்டு இருக்கு, முடிவு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கின சூழ்நிலையில இங்க காணப்படலாம். தொடக்கம் அப்பமா தான் இருக்குங்க, ஆனா முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாயன் என்னும் ஊர் விதவையோட மகனை என்ன பண்றாருன்னா, அவரு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடைய தொட்டார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தெய்வத்துடைய குணம் என்ன தெரியுங்களா? மனதுருகுகிற தெய்வமா இருக்கிறார். கடின இருதயம் கிடையாது அவருக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்குல்ல? கடின இருதயமே கிடையாது. அவர் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து அவர் மனதுருக போறார். உங்க சூழ்நிலையை அவர் மாற்ற போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இல்லைங்க என் லைஃப்ல நான் அனுபவிச்சதெல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதமா மாற்றின விஷயத்தை தாங்க சொல்றேன். உங்க முன்னாடி என் ஆண்டவர் தாங்க சாட்சியா நிறுத்திருக்கிறாரு. எனக்கும் அவர் மனதுருகினாருங்க. நாயனூர் விதவியோட மகன் ஒரே மகனோட பாடைய போய் தொடறாரு. அம்மா, இந்த விஷயத்துக்கு தான் நீ அழறியா? இந்த சூழ்நிலைக்கு தான் நீ கலங்கி நிக்கிறியா? இந்த சூழ்நிலை தான் உன் இருதயத்தை உடைச்சிருக்கா? இந்த சூழ்நிலை தான் நீ பல கேள்விகளின் மத்தியில நின்றுட்டு இருக்கியா? இந்த உன் சூழ்நிலை மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் பாடைய தொட்டாரு. மருத்துவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச அந்த அம்மா உன் பிள்ளை. ஹல்லேலூயா. மரித்த சரீரங்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம் இன்னைக்கும் நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்
வனாந்திரத்துல வடித்த கண்ணீர், இரண்டாவது வீட்டில் வடித்த கண்ணீர், மூன்றாவது ஆலயத்தில் வடித்த கண்ணீர், நான்காவது பார்த்தோம் வீதியில வடித்த கண்ணீர். எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றினார் இல்லைங்களா? உங்க கண்ணீரை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நான் என்னுடைய சாட்சிக்கு நானாய் கடந்து செல்ல விரும்புறேன். இங்க நிக்கிற எனக்கு இயேசுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. இயேசுனா யாருன்னே தெரியாது. எங்க வாழ்க்கையில நாங்க பயங்கர பக்தி வைராக்கியம் நிறைந்தவங்க. போகாத கோயில்கள் இல்ல, தேடாத தெய்வங்கள் இல்ல, எல்லாத்தையும் நான் தேடி நாடி ஓடி வணங்கி ஒண்ணுமே எங்க வாழ்க்கையில சமாதானம் தரல. நாங்க தேடி போன காரியங்கள் எல்லாம் எங்களை கைவிட்டது. வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக தேடி சென்ற சூழ்நிலையில தான் நாங்க தேடாத தெய்வம் எங்களை தேடி வந்தாருங்க. எங்களுக்கு என் பேர் நதியா. எனக்கு 2 அண்ணனுங்க இருக்கேன். ஒரு அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன். நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். அந்த நாட்களில் பிறந்ததுனால அவனுக்கு வெங்கடேசன் சொல்லி பேர் வச்சாங்க. இன்னொரு என்ன, நாங்கள் வணங்குற தெய்வத்தோட பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அண்ணாவுக்கு வச்சாங்க நாகராஜன் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வைராக்கியம். என் பாட்டி நெருப்பு மிதிக்கிற கோயிலில் போய் எங்கள் அம்மா வேண்டிட்டு பெற்றுக்கிட்டாங்க, பொண்ணு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா பேர் தீபாஞ்சார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் பாட்டி கட்டின கோயில் இன்னைக்கு வரைக்குமே எங்கள் ஊரில் இருக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட அத்தைங்களாம் இந்த உடுக்கு பொம்மையெல்லாம் சொல்லுவாங்க, அதை அடிக்கும் போது ஓடுவாங்க, ஓடி போய் பேய் ஓட்டுவாங்க, சாமி ஆடுவாங்க. பேய் நடுராத்திரிலாம் வந்து பேய் ஓட்டணும் வாங்கன்னு சொல்லிலாம் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவோம். முடிய காணிக்க வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி எல்லா நாளுமே எங்கள் வீட்டில் பயங்கர பக்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, அழுகை, கண்ணீர், வேதனை தான். ஏன்னா எங்கள் அப்பா எப்படி வருவார் தெரியுங்களா? சுடுகாட்டில் கணத்து மேலே இருக்கிற மாலையை மாட்டிட்டு வீட்டுக்கு வருவார். முள்ளுவெளியில விழுந்து போய் கிடப்பாரு, சாக்கடையில கிடப்பாரு. எங்க அப்பா தெருவில் அந்த முனைக்கு வராருன்னா எல்லாரும் ஓடி போய் மறைஞ்சுக்குவாங்க. குடிக்காரன் வரான், வாங்க அடிப்பான், ஓடிடலான்னு சொல்லிட்டு. என் பாட்டி என் தகப்பனை பெற்றெடுத்த கர்ப்பம் எப்படியா சாப்பாடு போறானே, இவனை லாரி ஏத்தாதான், இவனை மஞ்சள் துணியில மூட்டை கட்டி தூக்கிட்டு வர மாட்டாங்களா, இவனை கோடி பயில அள்ளிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி பெற்றெடுத்த கர்ப்பமே அவரை பார்த்து சாப விடும். ஏன்னா எல்லாரையுமே அடிப்பாரு, எங்களெல்லாம் அடிப்பாரு. எங்க அம்மாவுடைய தலையில இந்த கை வைக்கிற அளவுக்கு பெரிய தழும்பு, இந்த கை வைக்கிற அளவுக்கு பெரிய எந்த பொருளுக்கும் அதை எடுத்து அடிப்பாங்க. நாங்களாம் எங்க அப்பா வரும்போது யார் வீட்லனா ஓடி போய் மறைஞ்சுக்குவோம். அவர் போதையில மட்டையான பிறகுதான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். நிறைய நாள் பசியோடு இருந்திருக்கோம். எங்க அப்பாலாம் நல்லா வராங்க குடிக்காம, அந்த மாதிரி எங்க அப்பா வரமாட்டாரான்னு சொல்லி ஏங்கின நாட்கள்லாம் அதிகம். ஒரு நாள் வீட்டு வாசல்ல நம்ம இந்த 3 பிள்ளைங்களை இந்த குடிக்காரனோடு இருந்து வாழதை விட செத்துடலான்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தோட வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா. இதோட வாழ்க்கையே வாழ வேணாம், நிம்மதியே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை இது வரைக்குமே பார்க்கலன்னு சொல்லி மறித்துடலாம், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணத்தோடு இருந்த சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரங்க வீட்டை தேடி வந்தாங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கணும்னு சொல்றப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க இருந்து கிளம்புங்க, எங்களுக்கு எங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எங்க அம்மா அவங்கள துரத்த ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த ஊழியக்காரங்க அங்கிருந்து போகிற மாதிரி இல்லை, மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்குன்ற வார்த்தை எங்க அம்மாவுடைய இருதயத்தை அசைக்க ஆரம்பிச்சது. சரி சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி அவங்க கூட போக ஆரம்பிச்சாங்க. சர்ச்சுக்கு போகிற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே சேர்க்கல, கொட்டுற பணியில் இருட்டில் நிற்க வச்சுட்டாங்க. ஊழியக்காரங்களாம் வந்தெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ண வந்தாங்க, இருட்டில் நிற்க வைக்காதீங்க, சேர்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு மறுபடியும் எங்களை வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. நாங்கள் இப்படி தான் ரொம்ப நாள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபையில் இருக்க எல்லாருமே எங்கள் அப்பாவுக்காக அதிகமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவும் கொஞ்ச நாள் கழிச்சு சர்ச்சுக்கு வந்தார். எப்படி வருவார்னா பைபிள் எடுத்துகிட்டு வருவார், பைபிள்குள்ளே 2 பீடி வச்சுட்டு வருவார். எங்களை சர்ச்சுக்குள்ளே போக சொல்லிட்டு சர்ச்சு பின்னாடி போய் நல்லா பீடி ஊற்றிட்டு வர, நாத்தமே தாங்க முடியாது. சர்ச்சில் இருக்க எல்லாரும் திரும்பி மூக்க அப்படி தட்டுற அளவுக்கு பயங்கர மோசமான ஸ்மெல் வரும். மறுபடியும் சர்ச்சு விட்டு போகிறப்ப எப்படி வருவாங்கன்னா சாராயத்தை வாங்கி நல்லா ஃபுல்லாக குடிச்சிப்பாங்க, எக்ஸ்ட்ரா 2 சாராயத்தை வாங்கி வயிற்றுக்குள்ளே சொருகிட்டு வருவாங்க. இப்படிதான் எங்கள் அப்பா ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரிசையாக படுத்துட்டு இருக்கோம், எங்கள் மேலே ஈரம் பட்டுட்டே இருக்கு. அம்மா கேட்குறாங்க, நீங்கள் சரியாக துடைக்காம வந்திருக்கீங்க பாருங்க, பிள்ளைங்க மேலாம் ஈரப்பட்டுட்டே இருக்கு, எங்கள் மேலே ஈரப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறப்ப அப்பாவோட காலில் இருந்து ஓஸ் படுத்து இப்படி ஓட்டப்பட்ட இப்படி தண்ணி பீறிட்டு அடிக்குமா, அந்த மாதிரி அவரோட காலில் இருந்து ரத்தம் பீறிட்டு எங்கள் மேலாம் அடிக்குது. டாக்டர்கிட்ட துணியெல்லாம் சுற்றி அழைச்சிட்டு போய் தையல் போடுறாங்க, தையலை பிச்சுக்கிட்டு ரத்தம் அடிக்குது.
அப்போ அந்த நாட்களில் டாக்டர் வசதிலாம் ரொம்ப கம்மி. மறுபடியும் டாக்டர் என்ன பண்ணாங்க, துணியெல்லாம் சுற்றி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. திரும்ப அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளே கால் வைக்கலாம் சொல்லி இப்படி வாசப்படையில் வைக்கிறாங்க. வானத்துலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம், மகனே நீ என்னுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் அப்பா குடியேறிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்காங்க. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினான், அவரால் மட்டும்தாங்க மெய்யான விடுதலை தர முடியும். என்னதான் கயிறு கட்டினாலும், நாட்களை எழுதிட்டு வந்தாலும், 40 நாள் இருந்தாலும் 41வது நாள் அங்கதான் போய் நிற்பாங்க. இயேசுவால மட்டும்தான் அந்த மெய்யான விடுதலையை தர முடியும். எங்க வாழ்க்கையில் அவர் கொடுத்த விடுதலை நாங்கள் அதிகமா உணர ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் எங்களை குடிக்கார வீட்டு பிள்ளைங்கன்னு பார்த்தாங்களோ, யாரெல்லாம் துஷ்டன்னு சொல்லி பேசுனாங்களோ, அவங்களாம் எங்களை எங்க அப்பாவை பார்த்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நேசப்பா எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றினாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடித்தோம். சபையை நல்லா நடத்த ஆரம்பித்தார். நிறைய ஜனங்களாம் வர ஆரம்பித்தாங்க. அப்பா ஜெபம் பண்ணும்போது அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். எங்கள் அத்தை வீட்டு கதவை தட்டினவங்களாம் எங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. காய்ச்சலாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, பேய் ஓட்டணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நர்சிங் முடிச்சிட்ட பிறகு என்னாச்சுன்னா அப்பா கொஞ்சம் ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கொண்டு போய் இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி அவருக்கு ஒவ்வொரு செக்கப்பும் பண்ணுறப்ப கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் பிழைக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. அவரால் பிழைக்க முடியாது, கொஞ்ச நாள் தான் இருப்பார். என்னென்ன ஆசைப்படுறாரோ கொடுங்க, அவர் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இருக்க அவரோட பலவீனங்கள் அதிகமாயிடுச்சு. அவருடைய சூழ்நிலை ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது. அவரை கொண்டு போய் அடையாறில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் சேர்த்தோம். ஆப்ரேஷன் பண்ணி மாதம் செக்கப் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா எங்களை கூப்பிட்டு சொன்னார், எங்கள் வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு சொன்னார், நான் சாகிறதுக்குள்ளே என் மகளுடைய திருமணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு திருமண காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால ஒழுங்குபடுத்தினாங்க. கர்த்தருடைய தயவுனால திருமணமும் நல்லபடியாக முடிஞ்சது. அப்போடைய சூழ்நிலை தலைக்கீழ மாற ஆரம்பிச்சது. அவரை பார்க்க வரவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார், அவ்வளோதான், பிழைக்க மாட்டார், செத்துருவாருன்னு சொல்லி பரிதாபத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் சபையில் இருக்க எல்லாருமே ஃபாஸ்டிங் போட்டு அப்பாவுக்காக அதிகமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். அப்பா நீங்கள் வியாதியை குணப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கீங்க, இந்த வியாதி உங்களுக்கு எம்மாத்திரம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். எந்த ஹாஸ்பிட்டலில் இவர் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி சொன்னாங்க இவருக்கு கேன்சர் வியாதி இல்லைன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருந்து மாத்திரை கைவிட்டுடலாம், டாக்டர் கைவிட்டுடலாம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அவர் கைவிடவும் தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அப்பாவுக்கு 74 வயசாகுது. இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவருங்க. கேன்சர் வியாதியே மாற்றி போட்டாரு. அது மாத்திரம் இல்லை, திருமணம் ஆச்சு. ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பிள்ளை கேட்டேன், கொடுத்தாரு. 2வது டெலிவரிக்காக கேஎம்சியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனேன். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தயவுனால கிருபையினால ஆண்டவர் எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் முடிஞ்சு போயிடுச்சு. பாப்பா பிறந்து 3வது நாள் எனக்கு சரியான காய்ச்சல். எதனாலன்னா பாப்பா வயிற்றுக்குள்ளேயே மோசம் போயிட்டா. சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே தையல் போட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி ரணஜன்னி வந்துருச்சு. அது 5வது நாள் பார்த்தீங்கன்னா என்னால் அரை இட்லி சாப்பிட முடியல. பாப்பாவை தூக்க கூட பலன் இல்லை, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன், அப்பா நான் செத்துருவோம் போல இருக்குப்பா, நான் செத்துட்டாலும் நீங்கள் தான் என் 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும்னு சொல்லி கடைசியாக பேசின வார்த்தை அதுதான். பெட்டில் படுத்துட்ருக்கேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நின்றுட்டுருக்காங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி சவுண்ட் வருதுங்க. அப்போ என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஆக்சிஜன் வச்சுட்டாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அவங்களால என்னென்ன முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்க முடியுமோ எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் வீணாயிடுச்சு. என்னோட கட்டு விரலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் தொடங்குச்சு. அந்த சில்னஸ் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவிட்டே இருக்கு. என் உடம்பு என்னால் அசைக்கவே முடியல, டைட்டாக மாறிடுச்சு. உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டில் அப்படியே டைட்டாக கிடக்கு. உடம்புக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியே வருது. பெட்டில் கிடக்குற என் உடம்பு அப்படி நின்று நான் பார்த்துட்ருக்கேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் போயாச்சு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று கதறிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு என் சொந்தக்காரங்கக்கிட்டலாம் பேசுகிறேன், எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், அம்மாகிட்ட பேசுகிறேன். அம்மா இங்கே பாருங்கள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறேன். அப்பா கிட்ட பேசுகிறேன்.
சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நான் இருக்கிறேன் என்பதை அவங்க கிட்ட காண்பிச்சுட்டே இருக்கேன். ஆனா நான் நிக்கிறது, பேசுறது, தொடர்றது யாருமே தெரியவே இல்லை. யாருக்குமே தெரியல, எனக்கு மட்டும் தான் தெரியுது. பாப்பா அந்த வார்டில் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்ததுனால என் பாட்டி தூக்கிட்டு போயிட்டு டெலிவரி ஆன லேடிஸ் கிட்ட கெஞ்சுறாங்கம்மா, இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுது, இந்த குழந்தைக்கு யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்களேன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போயிட்டு ஏன் பாப்பாவை என்கிட்ட கொடுங்க சொல்லி பாப்பா அப்படி தூக்க முயற்சி பண்ண என்னால் தூக்க முடியலங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து சொல்றாங்க, அவ்வளோதாம்மா, உன்னுடைய வாழ்நாள் ஆயுசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போறாங்க. நானும் ரொம்ப தைரியமா போறேன். எந்த மாதிரியான தைரியம்? நான் அப்பா பாஸ்டர், நானும் நிறைய ஊழியங்கள் செஞ்சிருக்கேன். அந்த தைரியத்துல மேலே போறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய தேவதூதர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. புஸ்தகத்துக்கு மேல தெளிவா எழுதிருக்கு ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகம் எதுக்குன்னா, யார் எல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமா வாழ்றாங்களோ அவங்க பேர் மட்டும்தான் அந்த புக்ல இருக்கும். அங்க போன உடனே என் பேரை கேட்குறாங்க. நானும் சொல்றேன், பாருங்க அந்த புக்ல என் பேர் இருக்கும். என் பேர் நதியான்னு சொல்லி சொன்ன உடனே புக்கு புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. இந்த சைடு அந்த சைடுமா புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. நதியான்ற பேர் இல்லைங்க. எனக்கு இன்னொரு பேருமே இருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்த பேர் ரேச்சல் என்ற பேர் இருக்கு. அந்த பேரையுமே பாருங்கன்னு சொல்லி சொல்றப்ப ரேச்சல் என்ற பேரையும் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. ரேச்சல் என்ற பேர் இல்லைங்க. இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க. புஸ்தகத்துக்கு மேலே எழுதிருக்கு ஞாபக புஸ்தகம்னு சொல்லிட்டு. இந்த ஞாபகம் புஸ்தகம் எதுக்குன்னா, இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லா பாவமும் அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல என் பேர் இருந்துச்சு. ஆனா அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட். எந்த மாதிரியான லிஸ்ட்னா, நான் என் பேருக்கு முன்னாடி இந்த பாவத்தை சொல்றப்ப நீங்களே அப்படியே செக் பண்ணிக்கங்க. பொய், பொறாமை, எரிச்சல், கெட்ட வார்த்தை பேசினது, திருடினது, மாமியார் மாமனாரை மற்றவங்கிட்ட அவதூறா குறை பேசினது, தாய் தகப்பன மரியாதை இல்லாம பேசினது, மேட்டிமை, பெருமை, கசப்பு, வைராக்கியம், பிள்ளைய கோபப்பட்டு அடிச்சது, கணவனோட சண்டை போட்டது, சர்ச்சுக்கு லேட்டா போனது, கொலையும் செஞ்சிருக்கீங்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புக்கில் எழுதிருந்தது அப்படி படிச்சுட்டே இருக்காங்க. நான் கெஞ்சுறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த புக்கில் எழுதியிருக்கிற மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு. எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் அவங்க முன்னாடி மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு மன்னிப்பே கிடைக்கலைங்க. ஆனால் அவங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்பாரு. நம்ம பாவம் செஞ்சதோடு மறுத்தோமானாலும் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. அந்த இடத்துல நான் செஞ்ச பாவத்துக்காக கெஞ்சியும் கதறியும் அழுதும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கல. நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளதுக்கு முன்னாடி 2 கருப்பு உருவங்கள் சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. அவ்வளோ சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து எப்படி இன்வைட் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த இடத்துல இன்வைட் பண்றாங்க. வாங்க வாங்க, எனக்காக இந்த உலகத்துல என்னுடைய ஊழியத்தை செஞ்ச, என்னுடைய வேலையை செஞ்ச நீங்க எல்லாரும் எங்க தான் வாங்கன்னு சொல்றாங்க. இன்வைட் பண்ணி லைட்டா தாங்க தள்ளாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டே இருக்கேன். என் உடம்பு ஃபுல்லா அப்படியே நெருப்பு எரிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்துல மூச்சு விட முடியல. கெட்ட நாத்தை வீசிட்டே இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு, இன்னொரு சைடு தேல் எல்லாம் கொத்திட்டே இருக்கு, புழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல உடம்பு கடிச்சிட்டே இருக்கு, அங்கேயும் இங்குமா நெண்டிட்டே இருக்கு. அவங்க ரெஸ்டே இல்லாம அதெல்லாம் கடிச்சிட்டே இருக்கு. அந்த வேதனை என்னால தாங்க முடியல. இப்ப நான் சொல்றானுக்குலாம் ஈஸியா இல்லைங்க. நரகம் ரொம்ப மோசமா இருந்தது. யாராலெல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்து வெயில 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போக முடிஞ்சது. சாதாரண இந்த வெயிலோட வெப்பத்தையும் இந்த உடம்பு தாங்க முடியல. இந்த வேதம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சின்ன தீப்புண் காயத்து இந்த உடம்பு தாங்குதா? நிறைய டைம்ல நம்ம சின்ன சின்ன கொப்பளங்கள் தீப்புண்லாம் நம்ம உடம்புல பட்டிருக்குல்ல, அதோட வேதனையை தாங்க முடியுதா? முடியல இல்லைங்களா? ஆனா ஒன்ஸ் போய் அந்த நரகத்துல ஒரே ஒரு டைம் போய் விழுந்துட்டோம்னா அதோட அங்க இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஏன்னா நித்திய நரகம், முடிவே இல்லாத நரகம், அழுகையும் பல்கடிப்பு நிறைந்த இடம் சொல்லி எழுதியிருக்கிறது. அங்குள்ள புழுக்கள் சாவதில்லை, புழுக்களே படுக்கை ஆயிடுச்சு, புழுக்கள் திருப்தி ஆவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு சின்ன நாத்தத்துக்கு என்ன பண்ணிடுறோம், டைட்டா மூக்க மூடிட்டு எங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு நல்ல சுவாசத்தை சுவாசிக்கிறோம் இல்லையா?
அந்த மாதிரி அங்க இல்லைங்க. அந்த நாத்தத்தினால அந்த மூச்சை விட முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட நாத்தம் வீசிட்டே இருக்கு. ஒரு காய்கறியில புழு இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம், காயே வேணும்னு சொல்லி வீசிடும் இல்லையா? ஆனா உடம்பு ஃபுல்லாவே புழுதாங்க இருக்கு. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலைக்கு நேரம் ஓடுறாங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்றதை விட செத்துட்டா நிம்மதியா இருக்கும், செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, தேவையில்லாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க முடிவு எப்படி தெரியுமாங்க, இந்த பிரச்சனையே எவ்வளவு பரவாயில்ல, அங்க போயிட்டா பல மடங்கு பிரச்சனை, அதோட அங்கிருந்து வரவே முடியாது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 70-80 வருஷம் தான். ஆனா மரித்த பிறகு ஜென்மம் எப்பவுமே அங்கேயே தான் இருக்கணும். 1000 வருஷம் அந்த நரக குழியில இருந்து தான் வேதனை பண்ணுங்க. அங்க இருந்து யாராலையுமே வர முடியாதுங்க. அந்த இடத்துல ஒரே நாற்றமா இருக்கு. அந்த இடம் ஒரே வலி வேதனையோடு கதறிட்டே இருக்காங்க. ஐயோ எனக்கு எரியுது, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கதற சவுண்டுங்க. அந்த இடத்துல 2 மணி நேரம் நான் வேதனையை தாங்க முடியாம கதறினங்க. 2 மணி நேரம் வலி தாங்க முடியலங்க. 2 மணி நேரம் மூச்சு அடைக்கிற சூழ்நிலை என்னால தாங்க முடியலங்க. இந்த சரீரத்துல அந்த வேதனையை தாங்க முடியாம கதறிட்டே இருந்தாங்க. உயிரோடு இருந்தா எப்படி வலிகள் தெரியுமோ, எப்படி சுவாசிக்க முடியுமோ, எப்படி அழ முடியுமோ, எல்லாமே செத்த பிறகு என் சரீரத்துல என்னால உணர முடிஞ்சதுங்க. அங்க இருந்த நேரம் நான் இப்படிதான் கதறிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு வலிக்குது, எனக்கு எரியுது, என்னால தாங்க முடியல, என்னை விட்டுடுங்களேன் விட்டுடுங்கன்னு சொல்லி கதறாங்க. கதறியும் கத்தி யாருமே என்ன காப்பாத்துனாங்க. 2 மணி நேரமா அழுது கதறிட்டு இருந்தாங்க. என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஏசப்பா என்னால பார்க்கவே முடியலங்க. 12 மணி வெயில் இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி 1000 மடங்கு வெளிச்சமா இருந்ததுங்க அவருடைய முகம், ஏசப்பாவுடைய முகம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம என் கண்களை இப்படி மூடிக்கிட்டேன். ஏசப்பா என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க, உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாருங்க. அப்பதாங்க ஏசப்பா பார்க்க முடிஞ்சது. ஏசப்பா எப்படி இருந்தாங்க தெரியுங்களாங்க? ரொம்ப அழகா இருந்தாங்கங்க. அவங்கள மாதிரி அழகு இந்த ஊர் உலகத்துல ஒருத்தரமே இல்லைங்க. மூளை முடக்கல தேடி எத்தனது கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவருக்கு நிகரான அழகு யாருமே இல்லைங்க. அவ்வளோ அழகா இருக்காங்க. அவரோட 2 கண்களும் எப்படி இருக்கு தெரியுங்களா? அன்பு ததும்புற கண்களா இருக்கு. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த இடம் ஒரே சமாதானமா இருக்கு. அந்த இடம் ஒரே சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இது வரைக்கும் நான் பூமியில அந்த மாதிரியான சமாதானமான சந்தோஷமான ஒரு இடத்தை பார்க்கலங்க. விட்டு இருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஏசப்பா இருந்தோட ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சுங்க. நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், எல்லா பாவமும் செஞ்சிருக்கேன், நீங்க கொலை செஞ்சிருக்கேன்னு எழுதிருக்கீங்களே, நான் எந்த கொலையுமே செய்யலன்னு சொல்லி கேட்டதுக்கு கழிப்பு செய்த கொலை தானே நாங்க. ஹல்லேலூயா. என் பையனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆகுது. அவன் 2 வயசு ஆகிற ஸ்டேஜில் 45 நாள் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன். அதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் நல்லா இருக்கணும், என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுன்ற சில காரணங்களுக்காக நான் அபார்ட் பண்ணியிருந்தேன். நான் சாதாரண அபாசனை தான் பார்த்தேன். பரலோகம் அது ஒரு பெரிய கொலையாக பார்த்துச்சு. ஒருவேளை இந்த சாட்சியை கேட்குற யாராச்சும் கழிப்புன்ற கொலையை செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. யாராச்சும் செய்ய போனாலும் சொல்லுங்க, கழிப்பு தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய கொலையா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, போய் சொல்லு, பரலோகம் இருக்கு சொல்லு, நரகம் இருக்கு சொல்லு. நான் என்னுடைய செயலை நேசிச்சு உருவாக்குன ஜனங்க யாரும் இந்த பாதாள குழியில வந்து விழுறத நான் விரும்பவே இல்லைன்னு சொல்லி அப்பாலாம் அப்படி முதுகுல தட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு போய் சுகத்தோடு ஜீவனோடுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சாங்க. லப்பர் பால் சோத்துல அடிச்சு அப்படி திரும்பி எகிரி விழும். அந்த மாதிரி பெட்ல கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில, சவக்கடங்குல போடப்பட்ட சூழ்நிலையில இருந்த என்னோட டெட் பாடி எகிரி தம்மன்னு விழுதுங்க. எந்திரிச்சு பார்த்தா காலை கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே, டெட் பாடிக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்லி என்னோட கால்கள் இருக்கிற அந்த கட்டை கட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு நடுவுல சரியான காத்து மழை. என்னோட உடம்பு அதனாலதான் சவக்கடங்குல போடாம செவுத்தோரத்துல வச்சுட்டு இருந்தாங்க.
அப்பா பாஸ்டர், அவங்களோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல கைகளை கொத்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா, நாங்க ஆராதிக்கிற தெய்வம் நீங்க உயிர் உள்ள தெய்வம். செத்து போன சரீரங்களை நீங்க உயிரோடு எழுப்பியிருக்கீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மகளாச்சு. 5 நாள் குழந்தை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுவேன்? என் சொந்தக்காரங்க பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இதுக்குதான் இந்த சாமியை தேடி போனியான்னு சொல்லி உங்க நாமத்தை தூசிப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கன்னு அழுது ஜெபிச்சதுல திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு ஜீவனை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு ஜீவனை கொடுத்தாருங்க. இல்லைன்னா இந்த நேரம் நான் எங்க தெரியுங்களா இருக்கணும்? அந்த பாதாளத்துல இருந்து அழுது கதறிட்டு தாங்க இருக்கணும். ஒருவேளை ஊழியக்காரங்க என்ன சவ அடக்கம் பண்ண வந்திருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? மகள் இளைப்பாறுதலுக்குள்ள போயிருக்கிறாங்க. மகளை வருகையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படிதான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. செத்த பிறகுதாங்க தெரியும் யார் எங்க போவாங்க, யாருக்கு எந்த இடம்னு சொல்லி. ஆண்டவர் மனுஷங்க பார்க்கிற விதத்துல பார்க்கலங்க. அவனுக்குரிய பலனை அவரோடு கூட என்ன பண்ணுதான் வருது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத காணப்படுகிறவன் எவன் அவன் எங்க பண்ணானா? அக்னி கடல்ல தள்ளப்பட்டான். இன்னைக்கு ஆதார் கார்டுல பேர் இருக்கு, ஏடிஎம்ல பேர் இருக்கு, ஸ்மார்ட் கார்டு எல்லாத்துலயும் பேர் இருக்கு. இப்போ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, என்ன கார்டுன்னு தெரியலையே. இசேவை மையத்தெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு கார்டு, மோடியோட மறந்துட்டேன். ஆதார் கார்டு, தேங்க்யூ. ஆதார் கார்டுலலாம் பேர் இருக்கு. எங்களோட ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஏதோ பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அதை மாற்ற சொல்லி அலைய விட்டாங்க. அதை அடிச்சு பிடிச்சி மாற்றிட்டோம். பேர் முக்கியம் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுறோம். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கான்னு சொல்லி எனக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களாங்க. சொந்தக்காரங்க நோட்டீஸில் பேர் போடலன்னா என்ன பண்ணுறோம்? வரைஞ்சி கட்டிட்டு போய் மல்லுக்கு நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரம்மா, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? இன்னைக்கு நீங்களும் நானும் கண்ண முன்னா எங்கே போவோம்? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவருடைய வருகையில் நம்ம போவோமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவரை நான் பர்ஃபெக்ட்? முடியாது. ஆனால் தினமும் என்ன பண்ணிக்கணும்னா நம்மளே நம்ம தகுதிப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொண்டே இருக்கணுங்க. எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைச்ச சிஸ்டர் வந்த மாதிரி வந்துடும், யாராலே முடியாதுங்க. போய் விழுந்தான் திரும்பி வர முடியாதுங்க. அந்த இடம் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. அந்த இடம் பயங்கர வேதனை உள்ளதா இருந்ததுங்க. நான் சொல்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இல்லைங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் மனம் திரும்ப விரும்புறேன், இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் வர விரும்புறேன். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறி முடிஞ்சிருச்சு, நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும்னு சொன்னாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கொள்ளை நோய் வந்துருச்சுங்க. பஞ்சங்கள் தலை விரிச்சு ஆடுது. பார்த்தீங்கன்னா இலங்கையில் அவ்வளோ பஞ்சம் வந்துச்சு, பாகிஸ்தான்ல பஞ்சம், ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், இப்போ நிறைய உலக நாடுகளில் பஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஏங்க நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஸ் கிடைக்காம ஆட்டோ டிரைவர்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க. கண் கூட பார்த்தோம். கேஸ் கிடைக்காத பஞ்சம் இப்போ வரைக்குமே இருக்கு. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழுப்பி யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்பட்டுட்டு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்கள நானும் என்ன பண்றது இல்லை, ஆயத்தமா இல்லை, ரெடியா இல்லை. அதுதான் ஒன்னே ஒண்ணு. ஆனா இன்னொரு விஷயம் மட்டும் நடக்காம இருக்கு. என்ன தெரியுங்களா? அப்படி வருகை மாத்திரம் தான் இன்னும் நடக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்காக ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா? ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வருவார்னா நீங்கள நானும் எங்க போனங்க? அந்த பரலோகத்துக்கு போனங்க. ஒருவேளை என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்னை பாவத்துக்கு நேரா தள்ளுது, தேவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கு. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்லி நீங்க இங்க ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, வளர்ந்த நாணலை முறியாத தெய்வமா இருக்கிறாரு. மங்கி எரிகிற திரிய என்ன பண்ண மாட்டாரு, அணையாத தெய்வமா இருக்கிறாரு. இளைய குமாரனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவன் தகப்பனை விட்டு தூரம் ஓடினா, தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்தான், செய்யாத பாவமே இல்லை, எல்லா பாவத்தையும் செஞ்சான். சாப்பிடுறதுக்கு பண்ணி தின்ற தீனி கிடைக்கல, புத்தி தெரிஞ்சது. ஐயோ, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்ல ஆகாரம் சாப்பிடுறாங்களே, எனக்கு பண்ணி சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி நான் மனம் திரும்புறேன். என் தகப்பன் வீட்டை நோக்கி ஓட போறேன். நான் பரத்துக்கு விரோதமாக, பிதாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்னு
நோக்கி ஓடினா தேவ ஜனமே இன்னைக்கு அந்த மனம் திரும்புதல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இன்னைக்கு அந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? என் பிள்ளை எப்ப வருவான் சொல்லி காத்துட்டு நின்றாரு. தண்டிப்பதற்காக அல்ல, கட்டி தழுவி கொண்டு என் பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷமான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஒரு டைம் எல்லாரும் எந்திரிக்கலாமா? இன்னும் ஒரு சில நிமிஷத்துல இந்த ஆராதனை நான் முடிக்க விரும்புறேன். எல்லாரும் கண்களை முடிக்குங்க. ஒருத்தரும் கண்களை திறக்க வேண்டாம். இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட போறாரு. ஒரு விடுதலைக்குள்ளாய் நடத்த போறாரு. எத்தனை பேர் இது சும்மா கதைலாம் இல்லைங்க, நான் சொன்னது கதை இல்லைங்க, என் வாழ்க்கையில நடந்த காரியம். எத்தனையோ பேரை தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. எத்தனையோ ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இந்த சாட்சியை கேட்டு தொடப்பட்டிருக்காங்க. கண்ணு தெரியாத சகோதரர் இந்த சாட்சியை தள்ளிட்டே இருக்கும்போது காதுல இந்த சாட்சியை கேட்டு அவர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக வாழுறாரு. பெங்களூர்ல ஒரு ஃபேமிலி, இயேசு அறியாத குடும்பம், ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழுறாங்க. பரலோகம் இருக்கா, நரகம் இருக்கா, செத்த பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி அநேகர் ஆண்டவரால தொடப்படுறாங்க. ஒரு சகோதரன் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறவர், எத்தனையோ வருடங்கள் அன்ஸ் பழக்கம், சிகரெட் பழக்கம் விட முடியல. இந்த சாட்சியை கேட்டு தேவன் தொட்டு விடுதலை நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சபையில இப்படிதான் சாட்சியை சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த சபை ஓரமா போயிருந்தாங்க. அந்த சாட்சி நிமித்தம் தொடப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்து அந்த குடும்பமே தேவனை ஏற்றுக்கொண்டிருக்குங்க. தேவன் இந்த சாட்சியின் மூலமா அநேகரை தொட்டுட்டு இருக்கிறாரு, அநேகரை விடுதலை ஆக்குறாரு. இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்க உங்க மத்தியில வந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு உங்களை தொட விரும்புறாருங்க. நம்மளுடைய தேவன் நம்மளுடைய பாவத்தை பார்த்து குற்றப்படுத்தி நம்மளை ஒதுக்குகிற தெய்வம் அல்ல, குற்றப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அவர் மன்னிக்கிறதுல வல்லல்ங்க. அவர் மன்னிக்கிற தெய்வங்க. அவர் மனதிருக்க முடியாத தெய்வங்க. அவருடைய மனதிற்கு இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறது, உங்களுக்காக கடந்து வந்திருக்கிறது. அந்த மனதிருக்கத்தை இழக்காதபடிக்கு கண்களை மூடலாமா? அக்கம் பக்கத்துல யாரும் பார்க்கறாங்க யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? அவருடைய கண்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்துல இந்த சூழ்நிலையில என் பேர் எப்படி இருக்கும், இருக்குமா இல்லையான்னு தெரியலையே, ஆனா ஒரே ஒரு வைராக்கியத்தோடு நில்லுங்க. அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, அப்பா என் மீறுதல்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என் துணிகரங்களை மன்னிச்சிருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்துக்காக கெஞ்சிங்க பார்க்கல, அப்பா எனக்கு இறங்குங்கப்பா, அப்பா என்ன இறங்குங்க. இளைய குமாரனுக்காக தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, காத்துட்டு இருந்தாரு. அதே தகப்பன் தாமா இந்த ஆலயத்துல 2 கரங்களை வீழ்த்தவரா நிக்கிறாரு. மகளே என்கிட்ட வந்து, மகனே என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கரங்களை விரித்தவரா நிக்கிறாரு. எத்தனை பேர் அப்பா உங்ககிட்ட நான் வந்துடுறேன்ப்பா, அப்பா உங்க மன்னிப்பு எனக்கு வேணும்ப்பா, உங்ககிட்ட திரளான மன்னிப்பு இருக்குப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இருதயங்களை இருந்து சொல்லுங்க, முதட்ட அளவு சொல்லாதீங்க. இருதயத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆவியானவர் இந்த நேரத்துல கிரியை செய்ய போகிறார். உங்களை விடுதலைக்கு நேராய் நடத்த போகிறார். பழைய பாவங்களை நினைக்க மாட்டாரு. பழைய பாவத்தை நினைச்சு நிறைய பேர் வருந்துட்டு இருக்கீங்க. பழைய பாவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து குற்ற மனசாட்சியோட இன்னைக்கு நிறைய பேர் எழும்ப முடியாம இருக்கீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்ட, உன் பாவத்துல முதுகின் பின்னாடி போட்டுட்ட, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்துல போட்டுட்ட, மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்க. விட முடியாத எந்த பாவமா இருந்தாலும் இன்னைக்கு அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. சிந்தனையில ஒரு விடுதலை, கண்களில ஒரு விடுதலை, இருதயத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. அந்த விடுதலையை உணர முடியுதா? அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. நான் இங்க இருந்து வெறுமையா போக கூடாது ஆவியானவரே. நான் இங்க இருந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக் கிருபை என்றும் குறையாதது. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு. அவர் நம்ம மேல எப்போ ஆரம்பத்தில் என்ன அன்பு வச்சாரோ அந்த அன்பு குறையவே இல்லை. பைபிள்ல சொல்லுது, ஒரு நிமிஷம் கண்ணை தருங்களேன். எல்லாரும் பைபிள்ல சொல்லுது, இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது தம்முடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பண்ண அன்பு வைத்தார். சீசனுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குறைகள், குற்றங்கள், நிறைய தவறு பண்ணாலும் ஆண்டோடைய அன்பு குறையவே இல்லையா, ஒரே நிலையா இருந்ததாம். அந்த அன்பு தான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இதை கொண்டு வந்து இப்படி பேசியிருக்கிறான்னு தெரியாது. நீங்க நம்ம பரலோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா ரெண்டு காரணம் தான். உள்ள நுழைஞ்சோன்னு கேட்பாங்க. முதலாவது ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு இதயத்தோட, முழு சிந்தையோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்புக்கு வந்தாயா. இன்னொரு கேள்வி, உன்னை நீ நேசிக்கிறது போல பிற நீ நேசிச்சாயா. இந்த ரெண்டு காரியம் தான் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அதுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். உண்மை ஆண்டோடைய அன்பு மாறாதுங்க. சகோதரி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்தது. சில தாய் தகப்பனை கூட நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரு சில நேரத்துல கோபமா பேசுறோம், கொள்றோம். நான் ஆண்டோடைய அன்புனால எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு நாள் எங்க அம்மாக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்தது. எங்க ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் எல்லாரும் வீட்டு நடக்கிறதான். அப்படி நான் சின்ன ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் பக்கத்து அறையில பக்கத்து ரூம்ல உட்காந்து எங்க அம்மா நான் சண்டை போட்டுருக்கேன். அவங்களும் பேசுறாங்க, நானும் பேசுறேன். அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது நானும் கோபத்துல பேசிட்டு இருக்கேன், சண்டை போட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் கிருபையா
ஆண்டவர் என் கண்களை திறந்தார். எனக்கு ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மிகுதியா இருக்கு பாருங்க. என் கண்களை திறந்து ஒரு தரிசனம் காமிச்சாரு. ஒரு தோட்டத்தை காமிக்கிறாரு. அந்த தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு செடி முளைச்சு அப்படியே எழுப்புறத காமிக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், கோபமா இருக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இதை நீங்க காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் இதயத்துல கசப்பான வேர் முளைத்து எழும்புதுப்பா. எங்க ஒரு தாய்ங்க, எங்க அம்மா நான் நேசிக்கிறது தெரியும். ஆனா ஒரு சின்ன ஒரு சண்டை போடுறப்போவே ஒரு கசப்பான வேர் முளைக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணா, அந்த கிருபையா ஆண்டவர் என் மேல ஆண்டவருடைய அன்பு எனக்கு ஊற்றப்பட்டுச்சு. இந்த பாட்டை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவருடைய அன்பு மாறாது. நீ இது நீ விட்டுட்ட அப்படின்னா அது ஒரு பெரிய மரமா வளர்ந்துடும். ஒரு தாய் தகப்புன்னு அவன் சொன்ன கோபமா பேசக்கூட பரலோகத்தை, அதெல்லாம் அவ்வளோ உன்னிப்பா பரலோகம் நம்மளை வாட்சி பண்ணது. ஏதோ சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவர் அதிகமா நேசிங்க. உங்களை எவ்வளவு நேசிக்க முடியுமோ ஆண்டவரை நேசிங்க. எந்த சூழ்நிலை போனாலும் ஆண்டவர் நேசிங்க. அதே போல மனிதர்கள் நேசிங்க. இரண்டு விட்டுறாதீங்க. நரகம் ரொம்ப கொடியது, பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஸ்மித் கில்சத்துடைய அவங்க மனைவி இறந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவர் நிறைய பிணங்களை மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவங்க மனைவியை எழுப்பி இயேசுவின் நாமத்தினால் அவர் ஜெபிக்கும் பொழுது அவங்க மனைவியோட வந்தாங்க. அவங்க வந்து ஒரு காரியம் சொன்னாங்க, அப்பா என்னை விட்டுருப்பா, என்னை பரலோகத்துக்கு நான் போயிடுறேன், நீங்க விட்டுருங்க, அங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்னை விட்டுருங்கப்பா. அவர் திரும்ப ஜெபம் பண்ணி அதை அனுப்பிட்டு, ஏன்னா பரலோகம் அவ்வளவு சந்தோஷமான இடம். ஆனா நரகம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அழுகையும் இல்லை, பதுக்கடைப்போம். அங்க நம் நினைவுகள், வேதனைகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு சூடுபட்டா எப்படி வலிக்குதோ, எப்படி நம்ம வீட்டை விட்டு வந்தா வீட்டை கொடுத்து நம்ம சிந்திக்கிறோமோ, எப்படி அழுது கண்ணீர் வடிக்கிறோமோ, அந்த வேதனை கண்ணீர் எல்லாமே இருக்குமா. அதனால நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா நான் பேசுறேன்னாலும் நீங்களும் ஆண்டவர் நம்ம மிகுதியா நம்ம நேசிக்கணும். அதே சமயம் மனிதரை நம்ம அதிகமா நேசிக்கணும். இது ரெண்டத்துல நம்ம குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். கடைசி சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களோட நீர் பேசியிருக்கிறேன், எங்களோட நீ இடைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அன்பு பெரியதப்பா, உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அன்பில் குறைவுள்ளவர்கள், நாங்கள் உங்களை விட்டு தூரம் போயிடுறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆண்டவரே அநேக காரியத்தை நாங்கள் உமக்கு விரோதமா நாங்கள் செய்யறோம். ஆனாலும் எங்கள் மேல கிருபையா இரக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளில ஆண்டவரே சகோதரி பேசும் பொழுது அவங்க குடும்பத்துல எத்தனை அற்புதங்கள் மிரக்கலை நீங்க செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் வேணுமோ அந்த அற்புதத்தை இந்த வேளையில நீர் ஆண்டவரை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்ப்பத்தை நீர் தொடுங்க ஆண்டவரே, இப்பொழுது நீங்க தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கர்ப்பத்துல ஆண்டவரே குழந்தை உருவாக முடியாதபடிக்கு ஆண்டவரே இந்த கரு முட்டையில ஆண்டவரே காணப்படுகிற பிரச்சனைகள் நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வல்லமைகள் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்ட ஆண்டவரே. பிரசைகின்றவராக நீர் பிரசையாமல் இருப்பீரோ நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது அற்புதம் செய்யுங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்த உறுப்புகள் என்ன பிரச்சனை ஆண்டவரே இருந்தாலும் அந்த உறுப்புகள் புதிய உறுப்புகளை நீ தந்து நீ ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்ட ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், நோய்கள் ஆண்டவரே, எல்லா பிசாசின் போராட்டங்கள், எல்லா விதமான ஆண்டவரே பில்லிசுனிய மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இரவுல தூங்க முடியாதபடி பல சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இரவுல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தோட போராடுகிறவர்களே இயேசுவின் நாமத்தில் அந்த வேளையில விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரவுல தூக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே வல்லமைகளோட போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கனவுல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களோட போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் தகப்பனே நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தார் ஒவ்வொரு நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விடுதலையாக்குங்கப்பா.
அவங்க வீட்டார் முழுவதுமாக ரட்சிக்கப்பட கர்த்தரின் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறிடுக்கிற ஆண்டவரே. நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். அந்த ஒரு குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் இன்று மறவாதே. ஆமென் ஆமென்.